வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு அம்மா சொன்னோடனே ரூமில் போய் ஒளிஞ்ச காலம் போய் இப்போ நம்மளே கெஸ்ட்டெல்லாம் கூப்பிட்டு விருந்தோம்பல் பண்ணும்போது தான் தெரியுது நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சாலுவாக்கா ஃபர்ஸ்ட் டைமாக என்னோடய வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்காக தடபுடலாம் சமைக்கலான்னு பார்த்தா அவங்களே நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிக்கன் கிரேவி, முட்டை, அப்புறம் ரைஸு, அப்புறம் ஆப்பிள் ஜூஸ் பிடிக்குன்னு சொல்லியிருந்ததுனால ஆப்பிள் ஜூஸும் வாங்கி வச்சுருந்தேன். எல்லாமே சேர்த்து உட்காந்து சீரீஸ் பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு பேசிட்டு டைம் போனதே தெரியல. அப்புறம் ஃபைனல் டச்சாக மேக்னமோட ஐஸ்கிரீம் அதையும் சாப்பிட்டு கம்ப்ளீட்டாக அந்த மீலை நாங்கள் திருப்தியாக சாப்பிட்டு முடித்தோம். உங்களுக்கும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்வீட்டோட என் பண்ண தான் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அவங்கள போய் பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிட்டு வரும்போது ஒரு பார்சல் ரிசீவ் பண்ண வேண்டியிருந்தது. அதுவும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். அண்ட் அன்னைக்கு ஈவினிங் ஆல்ரெடி மூவி நைட் என் ஃப்ரெண்டோட பிளான் பண்ணி வச்சிருந்ததுனால நான் வந்துட்டு அவளோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணி அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் டிராகன் மூவி தான் பார்க்கலான்னு நாங்கள் அன்னைக்கு முடிவு பண்ணியிருந்தோம். ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்து 2 பேரும் சேர்ந்து மூவி பார்த்தோம். நம்மளோட பிஸி ஸ்கெடியூலில் இந்த மாதிரி ஒரு நாள் நம்ம ஒதுக்கி நம்மளுக்கு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே ஒரு தனி சந்தோஷம் தான். அண்ட் அது ஃபேன்சியாக காஸ்ட்லியாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் செட்டப் பண்ணி நீங்களும் பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். நம்மளோட மூடை இன்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் பண்ணும்.